அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஆலிமா தக்பீரா முஹ்பிரா வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தை கேட்டு இன்னும் அவனை பற்றி சிந்திப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா நோன்பை பத்தி சொல்றான். நோன்பு எப்ப கடமையாச்சு, நோம்புல என்னென்ன சலுகை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி தெளிவா சொல்றான். இன்னைக்கு சொன்ன மாதிரி வேற எந்த இடத்தையும் அல்லாஹ் நோன்பை பத்தி சொல்லல. ஆரம்பத்துல நோன்பு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வச்சா போதும் அப்படின்னு முதல்ல சட்டம் அப்படிதான் இருந்துச்சு. முஹர்ரம் 10 ஆஷுரா நாள்ல ஒரு நோன்பு வச்சா போதும் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா எல்லாம் மாத்தினான். அப்புறம் மாசத்துக்கு 3 நாள் வச்சா போதும், பிறை 13, 14, 15, அதாவது வருஷத்துக்கு 36 நோன்பு, வருஷத்துக்கு மொத்தம் 36 நோன்பு, மாசத்துக்கு 3 நோன்பு அப்படி இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லாம் மாத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் நோம்புல கொஞ்சம் மாத்தினான். என்னன்னு சொன்னா, இஷால இருந்து நைட் இஷால இருந்து மறுநாள் மகரிப் வரைக்கும் திட்ட 22 மணி நேரம் நோன்பா இருக்கணும். மகரிப் டு இஷா மட்டும்தான் நோன்பு இல்லாம இருக்கணும். இரவழி நோன்பு, பகலி நோன்பு, தொடர்ந்து 22 மணி நேரம் நோன்பு வைக்கணும். இப்படிதான் முதல் சட்டமா இருந்துச்சு. மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் குடிச்சிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இஷாக்கு பாங்கு சொல்லிட்டா வக்து வந்துச்சு சொன்னா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, ஃபுல்லா ஹராம். இஷால இருந்து மறுநாள் மகரிப் வரைக்கும் திட்ட 22 மணி நேரம் நோன்பா இருக்கணும். 1.5 மணி நேரம் தான் சாப்பிடலாம். அந்த மாதிரி சட்டம் இருந்துச்சு. இருந்தப்போ கொஞ்சம் சலுகை என்ன கொடுத்துருந்தான். என்ன சலுகைன்னு சொன்னா, எல்லாரும் நோன்பு வைக்க தேவையில்லை. இஷ்டம் இருந்தா நோன்பு வைக்கலாம், இஷ்டம் தான் நோன்பு இல்லாம வைக்க தேவையில்லை. நோன்பு இருந்தா இருக்கலாம், இல்லாட்ட பிரச்சனை கிடையாது, குற்றம் கிடையாது. அப்படி கொடுத்துருந்தா யாருன்னா நோன்பு வைக்கலாம், நோன்பு வைக்காம இருக்கலாம். வச்சா நன்மை, வைக்கிற நன்மை கிடையாது. அப்படிதான் இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனது அல்ல திரும்ப சட்டத்தை மாத்தினான். என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் நோன்பு வச்சாகணும். நோன்பு வைக்காம யாருமே இருக்கக்கூடாது. 22 மணி நேரம் இரவும் பகலும் தொடர்ந்து நோன்பு வச்சுட்டே இருக்கணும். நோன்பு யாரு போடுறது அனுமதியே கிடையாது. நோய் வாய்ப்பட்டா மட்டும்தான் நோன்பு விடலாம். அதுல இருந்து பிரயாணத்துல போலாம். பிரயாணம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம், அந்த பிரயாணம் போனா உடம்பு களைப்பாயிடும், சோர்வாயிடும் அப்படின்னு சொன்னா நோன்பு விடலாம். இல்லைன்னு சொன்னா எல்லாரும் நோன்பு வைக்கணும். நோய் வாய்ப்பட்டவங்களுக்கும் அனுமதி அவ்வளவு கிடையாது. அதாவது அந்த நோய் சொன்னா நோன்பு வச்சா நோய் இன்னும் அதிகமாயிடும், மவுத்தா போயிடுவாங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா போயிடுவாங்க அப்படின்னு நோன்பு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களும் நோன்பு வச்சுதான் ஆகணும். இப்படி கடுமையான சட்டம் நோன்புக்கு இருந்துச்சு. இது கொஞ்ச நாள் போச்சு. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சஹாபி ரொம்ப சோர்வா டயர்டா இருந்தார். அந்த சஹாபி பேரு அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரொம்ப சோர்வா சதைவா ஒண்ணுமே முடியாம, இப்ப நம்மலாம் அசருக்கு பிறகு ரொம்ப அப்படியே மௌத்தா போன ஸ்டேஜுக்குள்ள அப்புறம் சோர்வா ஆயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு சபையில கேட்கறாங்க, அபு சலமாக்கு என்ன ஆச்சு, ஏன் இவர் இப்படி இருக்கிறாங்க? அப்ப அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சு டயர்ல படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா நள்ளிரவு ஆயிடுச்சு. அதாவது சாப்பிட முடியல. மறுபடியும் சாப்பாடு தான் சாப்பிடணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தல. அந்த மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டு இருந்தா கொஞ்சம் தெம்பு வந்திருக்கும். தொடர்ந்து நோம்பு வச்சாலே திரும்ப மதிப்புல இருந்து எந்திரிச்சு நோம்பு திறக்கல. அப்படியே தூங்கிட்டு நைட் எழுச்சிட்டாரு. ஆனா தொடர்ந்து 2 நாள் தொடர்ந்து நோம்பு வச்சிருக்கிறேன், என்னால ஒண்ணுமே முடியல, டயர்டா போச்சு அப்படின்னு அபு சலமா ரலியல்லாஹு சொல்ல, ஏன்பா இப்படி பண்ண சலாசம் கேட்டிருக்கும் போது, நாயகமே எங்களுக்கும் சில அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா ஸ்கூல்ல எல்லாம் உட்காந்துருப்பான் பசங்க. ஒருத்தர் யாருன்னா மிஸ் வாட்டர் அப்படின்னு கேட்டா மற்ற பசங்க எனக்கும் தண்ணி கேட்பாங்க இல்லையா. ஒருத்தர் எப்படா ஃபர்ஸ்ட் யார் கேட்கறான்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே எல்லாம் எனக்குன்னு இல்லையா. அந்த மாதிரி அந்த சஹாபி சொன்ன உடனே எல்லா சஹாபி நானுனாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, நாயகமே நானும் தப்பு பண்ணிட்டேன். உமர்கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா தப்பு பண்ண கேட்கும் போது, நான் என் மனைவிகளை ஒன்று சேர்ந்துட்டேன். நைட் நோம்பு கிடையாது இல்லையா, நைட் நோம்பு வைக்கணும் இல்லையா. இஷால இருந்து மறுநாள் மகரிப் வரைக்கும் நோம்பு. அந்த நேரத்துல இரவுல நான் மனைவிகளை ஒன்று சேர்ந்துட்டா நோம்பு முடிச்சுட்டேன் என்பதாக சொல்ல, அப்ப அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான். மறுநாள் உமர் ரலியல்லாஹு விஷயத்துல உமர் ரலியல்லாஹு சொன்னான்னு சொன்னா உடனே நல்லா ஆயத்து இறக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவ்வளவு சக்தி எல்லாம் கொடுத்துருக்கான். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னல்லாஹ் இன்திகு அலா லிசானி உமர். உமர் ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னா உமருடைய நாவல அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தமா.
அந்த அளவுக்கு உமருக்கு அல்லாஹால ஒரு வேல்யூ இஸ்லாத்தை கொடுத்துருந்தான். உமர் ரலியல்லாஹு நானும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு நோம்ப முடிச்சுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் திரும்ப சட்டத்தை மாத்தினான். எந்த அளவுக்கு சொன்னா உகையில இருக்கும் மலையத்தை சாமி ரஃபசு, இரவுல நோம்பு வைக்க தேவையில்ல, இரவு நோம்பு விட்டலாம். இப்போ வைக்கிறோம் இல்லையா, ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நோம்பு எல்லாம் மாத்திட்டான். உமர் உட்பட நிறைய சஹாபாக்கள் இனிமே தவறு பண்ணனால அந்த சட்டத்தை எல்லாம் மாத்திட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அது அல்லாஹ் வெளிப்படையா சொல்லல, அல்லாஹ் மறைமுகமா இலக்கிய நயத்துல குர்ஆன்ல சொல்றான். இப்ப நான் சொன்ன வசனங்கள் சொன்ன ஆயத்து எல்லாமே இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே வந்துருச்சு. எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஆயத்து சொன்னா நேரம் ஆயிடும். நான் சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான், எத்த பையன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்து அஸ்வத் மினல் ஃபஜ்ர், கருப்பு வெள்ளை கயிறு கருப்பா மாற வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க, அது கருப்பா மாறிச்சுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா குர்ஆன்ல சொல்லிட்டான். ஒரு சஹாபி அப்படியே செஞ்சாரு. எல்லாம் மறைமுகமா சொன்னான், ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நோன்பு வைங்கன்றத இப்படி இலக்கிய நயத்துல எல்லாம் சொன்னான். வெள்ளை கயிறு கருப்பா மாற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம், அது கருப்பா மாறினா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். இவங்க சஹாபி சஹாபி வெளிப்படை ஆயத்தை வச்சு ஒரு சஹாபி தலானி கடியில கயிறை வச்சு வெள்ளை கயிறு வச்சு படுத்தாரு. சின்ன பசங்க தலானிக்கிற மயில வச்சு படுப்பாங்க இல்லையா, குட்டி போடுவோம் காசு வரும்னு, அந்த மாதிரி சஹாபி வச்சு படுத்தாரு. அந்த சஹாபி பேரு அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி தலானி கடியில கயிறை வச்சு படுத்தாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த கயிறு கருப்பாவே ஆகல, அப்படியே வெள்ளையாவே இருக்கு. சாப்பிட்றாரு, திரும்ப பாக்குற திரும்ப வெள்ளையாவே சாப்பிட்டே இருக்கிறாரு. திருப்பி வந்த நாயமே, நீங்க சொன்ன மாதிரி கயிறு அடியில வச்சேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி அந்த கயிறு கலர் மாறவே இல்லையே, வெள்ளையாவே இருக்கு அப்படின்னு. அப்பதான் சல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு அது அர்த்தம் கிடையாதுப்பா. பகல் அதாவது இருட்டு சூரியன் உதிச்ச அந்த சஹர் நேரம் வரைக்கும் சாப்பிடலாம், சஹர் நேரம் உதிச்சு அதாவது பகல் வந்து சொன்னா சாப்பிடக்கூடாது, அதுக்குதான் அர்த்தம், நேரடி அர்த்தம் கிடையாது சலாசம் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரிதான் நோம்பு படிப்படியா கடமையாச்சு. இது நோம்பு வரலாறு. முதல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் மாசத்துக்கு 3 தடவை, அதுக்கப்புறம் 22 மணி நேரம் ஃபஜ்ர் இஷால இருந்து மக்ரிப் வரைக்கும் அப்படி படிப்படியா கடமையாகி இந்த அளவுக்கு அல்லாஹ்ல கடமையா கொடுத்துட்டான். நோம்பு சட்டத்தை அல்லாஹ் ஃபினிஷ் பண்ணிட்டான். யாரெல்லாம் நோன்பு வைக்கலாம், யாருக்கு நோன்பு வைக்க சரின்னு சொல்லி அதை டோட்டலா அல்லாஹ்ல சட்டத்தை மாத்திட்டான். இந்த மாதிரி வந்ததுதான் நோன்பு. இந்த நோன்புல முறப்பிறகால நோன்பு வைக்கணும். சில பேர் நோன்பு ஏன்னா தானே வைக்கிறாங்க. எல்லாம் ஆயத்தை சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், அல்லாஹ் உங்க நோன்பு கடமையாக்கிட்டான். அல்லாஹ் இதுல இன்னொரு சலுகை சொல்றான், கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். அப்படின்னா நோன்பு உங்களுக்கு மட்டும் கடமை இல்ல, உங்களுக்கு முன் சென்ற சமூகம் இருந்துச்சு பாத்தீங்களா, அவங்களும் நோன்பு வச்சாங்க, அந்த மாதிரி நோன்பு வைங்க நல்லா சொல்றான். ஏன் அல்லாஹ் இங்க இப்படி சொல்றான்? அல்லாஹ் சைக்காலஜி ரீதியா சொல்றான். உங்க நோன்பு கடமை நோன்பு வச்சிருங்கன்னு நல்லா அப்படி சொல்லல, உங்க முன் சென்ற சமுதாயம் நோன்பு வச்சாங்க, நீங்களும் நோன்பு வைங்கன்னு சொல்றான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் இப்ப சைக்காலஜி பயன்படுத்துறான். டாக்டர்கிட்ட போறோம், டாக்டரு உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா, சுகர் இருக்கு, நீங்க இன்னும் டீ சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ரொம்ப பேனதுலாம் இருக்கும், ஒரு காயம் வந்து ஆறாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய பயமா தெரியும். அது எப்படி சொல்ற, பயப்படுற ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாவுக்கு வந்துச்சு இல்லையா, உங்க தாத்தாக்கு வந்துச்சு, அதே சுகர் தான் உங்களுக்கு வந்திருக்கு. உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் வரதுதான், 100% சுகர் வருதுதான், அதெல்லாம் பயப்பட ஒன்றும் தேவையில்லை, கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க அப்படின்னு சொன்னா பேஷண்டே கொஞ்சம் கிளியரா கியூர் ஆயிடும். நமக்கு மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா பெருசா தெரியும், நம்ம பரம்பரைக்கு வந்துச்சு, நம்ம பக்கத்து வீட்டு எழுத்து வீட்டு மேல எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுகர் தான் ஒன்று வந்திருக்குது, ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னா பேஷண்ட் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவாரு. அரபில பரம சொல்லுவாங்க, அல் முசீபத்து இத அம்மத் ஹஃபத், ஒரு முசீபத்து பரவலா ஆயிடுச்சு சொன்னா அது லேசா ஆயிடும், ஒரு முசீபத்து உனக்கு மட்டும் வந்து சொன்னா பெருசா தெரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா உதாரணத்துக்கு நவீன கால உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, அப்ப என்ன பண்ணீங்கன்னா கரண்ட் போச்சு, பெரிய முசீபத்து மேல வந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லா ஊட இருட்டாயிடும், ஃபேன் எல்லாம் லைட் இருட்டா போயிடும். கொஞ்சம் எத்தி பார்த்தா சொன்னா எழுத்து வீட்டு கரண்ட் போயிருக்கு, அப்பா எழுத்து வீட்டுன்னு கரண்ட் போயிடுச்சு, நிம்மதி ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரிதான் உங்களுக்கு மட்டும் நோம்பு கடமைன்னா கஷ்டமா தெரியுது, உங்களுக்கு மட்டும் ரொம்ப எல்லாம் கடமையாக்கல. முன் சென்ற சமுதாயத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நோம்பு வச்சாங்க. குர்ஆனை பாக்குறோம் இல்லையா, அல்லாஹ் தஆலா மூசாவை தூர்சின மலைக்கு வரும்போது 40 நோம்பு வச்சுட்டு வாங்க, நல்லா 30 நோம்பு வச்சுட்டு வாங்க, அப்புறம் நான் 10 நோம்பு திரும்ப வச்சுட்டு வாங்கன்னு சொன்னான். அந்த மாதிரி மூசா நோம்பு வச்சாங்க. நேற்று சொன்ன மாதிரி இது சில அமல் அப்படி செஞ்சாங்க சொன்னாங்க இல்லையா, நோம்பு அப்படி நோம்பு இது சிலதான் நோம்பு விடாம வச்சுட்டே வந்தாங்க. அதை பார்த்துதான் மலக்கே ஆசைப்பட்டாங்க, இது கூட பழக்க நண்பனா ஆகுன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா சமுதாயம் நோம்பு வச்சுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்க, அதே நோம்பு உங்களுக்கு கடமையாக்கிட்டு அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம கொஞ்சம் ஆறுதல், நம்ம மட்டும் நோம்பு வைக்கல, எல்லாரும் நோம்பு வச்சாங்க சொல்லி. இப்ப இந்த நோம்பை பேணுதலா வைக்கணும். நோம்பு வச்சோம் போனோம் அப்படி கிடையாது. நீங்க வந்தா கணக்கு போட்டுக்கலாம், நான் ஒரு நோம்பை நேற்று வச்சுட்டேன், இன்னைக்கு ஒரு நோம்பு நாளைக்கு இன்ஷால்லா வச்சிடும், 30 நோம்பு வச்சிடும், அது நம்ம கணக்கு இல்லை. நோம்புல சில சட்டத்திட்டங்க வரையெல்லாம் இருக்குது, அதை பேணி சுன்னத்து முஸ்தஹபு இதெல்லாம் பேணி வச்சாதான் அது நோம்பாகும். நீங்க கணக்கு போட்ட நாளைக்கு மறுமையில உங்க கணக்குல லிஸ்ட் நோம்பே இருக்காது.
அதனால நோன்பு பரிபூர்ணமாக எப்படி நோக்கணும் அப்படி நோருங்க. நோம்புல ஏதாவது டவுட் இருந்தா இன்ஷால்லா கேளுங்க, கிளியர் பண்றேன். சில பேர் கேட்கறாங்க நோன்பு வச்சுட்டு பல் தேய்க்கலாமா அப்படின்னு சொல்லி. பல்லு ஜவால் வரைக்கும், அதாவது சூரிய உச்சிக்கு வரைக்கும் பல்லு விளக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது லொஹர் டைம் வரைக்கும் பல் விளக்கலாம். லொஹருக்கு மேல பல் விளக்குறது சில இமாம்கள் மக்ரூஹ்னு சொல்றாங்க. பல் விளக்க கூடாது, ஏன்னா மயக்க நேரத்துல பல்லு அந்த ஸ்டேஜ் உள்ள போயிடும் பசி டைம்ல, அதனால பல் விளக்க கூடாது லொஹருக்கு பிறகு. சில பேர் தைலம் தேய்க்கலாம்னு கேட்கறாங்க. தைலம் தேய்க்கலாம், தப்பு கிடையாது, ஏன்னா தைலத்தினால சக்தி வர போறது கிடையாது, உடல் உள்ள போகிறது கிடையாது. அதனால தைலம் தேய்க்கலாம், கை கால் கூட நெத்திக்க தைலம் தேய்க்கலாம், தப்பு கிடையாது. முடி வெட்டலாமான்னு கேட்கறாங்க. முடியும் வெட்டலாம், முடி வெட்டலாம், நகை வெட்டலாம், அத்தர் தேய்க்கலாம், தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாம், இதெல்லாம் நம்மள கூடும். ஊசி போடுறது கூடாது. ஊசி போட்ட உடலுக்கு சக்தி வரும், தெம்பு வரும் சொன்னா அந்த ஊசி போட்டு கூடாது. ட்ரிப்ஸ் ஏற்றது கூடாது, குளுக்கோஸ் ஏற்றுவாங்களே அதெல்லாம் நோம்புல கூடாது. இன்னுமே சில சட்ட திட்டங்கள் என்ன டவுட் ஆகும் இன்ஷால்லா கேளுங்க, அதை கிளியர் பண்றேன். நோம்பை பதிப்பூர்வமா வாங்கி. இன்னும் சில பேர் நோம்புல இரவெல்லாம் விரிச்சிட்டு இருக்கிறாங்க. தேவையெல்லாம் விரிக்காது, தேவையெல்லாம் விதையில விரிக்கிறது கூடாது. எந்த அளவுக்கு சொன்னா சரி செஞ்சு சாப்பிட்டு அப்படியே தூங்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகை வரதே கிடையாது. ஃபஜ்ர் ரொம்ப முக்கியம். ஹதீஸ்ல ரொம்ப சலாசம் கடுமையா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஜ்ர் தொழுகை யார் விடுறாங்களோ அவங்கள பத்தி ரொம்ப மோசமா சலாசம் கடுமையா சொல்லியிருக்காங்க. யாரு இஷாவும் ஃபஜ்ரும் ஜமாத்தா தொழுகையோ அவன் முனாஃபிக் என்பதாக சொல்றாங்க. முனாஃபிக் யார் தெரியுமா? காஃபிரோட மோசமானதான் முனாஃபிக். நரகத்துல கடைசி தட்டுல அவன் தான் இருப்பானா, அவ்வளவு மோசமான முனாஃபிக். யார் ஃபஜ்ரும் இஷாவும் யார் ஜமாத்தா தொழுகையோ அவன் முனாஃபிக் என்பதாக சலாசம் சொல்றாங்க. இன்னும் அதை விட ஒரு மோசமா ஹதீஸ் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, யார் ஃபஜ்ர் இஷாக்கு வரலையோ அவங்களுக்கு 2 எலும்பு துண்டு தூக்கி போட்டா வருவாங்க அப்படின்னு. அதாவது எதனா ஸ்நாக்ஸ் கொடுத்தா தொழில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சலாசம் சொல்றாங்க. ஃபஜ்ரும் ஜமாத்தா துல்லாம் யார் வராங்களோ 2 எலும்பு துண்டு தூக்கி போட்டா வருவாங்கன்ற மாதிரி அவ்வளவு கேவலமா சலாசம் ஃபஜ்ர் இஷாக்கு வராதவங்க பத்தி சொல்லியிருக்கு. அதனால சகீர் நோன்பு வைங்க, ஜமாத்தை தொழுங்க, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுங்க, அதுதான் நன்மதி. ஆக இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா வீட்டுமுள்ள தராவி இன்று பண்ணக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தரணும். நம்ம நோன்பை நேற்று நோன்பு அல்லாஹ் கபூலாக்கலாம். இன்னும் மீதமுள்ள நோன்பு தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.